தகுதி தேர்வில் தேர்ச்சி மதிப்பெண்களை குறைக்க வேண்டும் என ஆசிரியர் கூட்டமைப்பு வலியுறுத்தியுள்ளனர். ஜூலை 4-5 நடைபெறும் சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வில் பிற மாநிலங்களைப் போல் தேர்ச்சி மதிப்பெண்களை குறைக்க வேண்டும் என இந்திய பள்ளி ஆசிரியர் கூட்டமைப்பு வலியுறுத்தியுள்ளது. மதுரையில் நடைபெற்ற கூட்டமைப்பின் மாநில குழு கூட்டத்தில் இதற்கான தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டது. தமிழ்நாட்டில் பணியில் உள்ள ஆசிரியர்களுக்கு ஜூலை 4-5 ஆகிய தேதியில் நடைபெறும் சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வில் மற்ற மாநிலங்களைப் போன்று தேர்ச்சி மதிப்பெண்களை குறைத்து நிர்ணயிக்க வேண்டும். ஆசிரியர்களின் பணிக்காலம் மற்றும் உயர்கல்வி தகுதி ஆகியவற்றுக்கு வெயிட்டேஜ் மதிப்பெண்கள் வழங்க வேண்டும் என இந்திய பள்ளி ஆசிரியர் கூட்டமைப்பின் தமிழ்நாடு மாநில குழு தமிழ்நாடு அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளது. இதன் பின்னர் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தில் 1/9/2005 வழங்கப்பட்ட உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் தமிழ்நாட்டில் பணியில் உள்ள ஆசிரியர்களுக்கு ஜூலை 4-5 ஆகிய தேதிகளில் நடைபெறவுள்ள சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வில் மற்ற மாநிலங்களைப் போன்று தேர்ச்சி மதிப்பெண்களை குறைத்து நிர்ணயிக்க வேண்டும் எனவும் ஆசிரியர்களின் பணிக்காலம் உயர்கல்வி தகுதி ஆகியவற்றுக்கு வெயிட்டேஜ் மதிப்பெண்கள் வழங்க வேண்டும் எனவும் மாநில குழு தமிழ்நாடு அரசை வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறது. புதிதாக பொறுப்பேற்ற மேற்கு வங்க அரசு ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி மதிப்பெண்களை 55 குறைத்துள்ளதையும் ஆசிரியர்களின் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு ஆசிரியர் பயிற்சி மற்றும் நேர்முக தேர்வு ஆகியவற்றுக்கு மதிப்பெண்கள் வழங்கி 26/5/2026 அரசிதழில் வெளியிட்டுள்ளதையும் புதிதாக பொறுப்பேற்றுள்ள தமிழ்நாடு அரசின் கவனத்திற்கு மாநில குழு கொண்டு வருகிறது என தெரிவித்துள்ளது. நாடாளுமன்றம் மற்றும் சட்டப்பேரவைகளில் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு வழங்குதல், தேசிய கல்விக் கொள்கை 2020 ரத்து செய்தல், பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் கொண்டு வருதல் ஆகிய கோரிக்கைகளை வலியுறுத்தி தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டது. மேலும் தொடக்கப்பள்ளித்துறை மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சார்ந்த ஆசிரியர்களின் கோரிக்கைகள் சார்ந்தும் பல்வேறு தீர்மானங்கள் இதில் நிறைவேற்றப்பட்டன. இதுபோன்று மேலும் முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து நம்ம சேனலோட இணைந்திருங்க. மீண்டும் அடுத்த தொடரில் சந்திக்கலாம். நன்றி.